வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை நாச்சியால் சுகந்தி அவர்கள் எழுதிய புரியாது பூசணிக்கா. நாச்சியால் சுகந்தி அவர்களை பற்றி சில வரிகளோடு கதைக்குள் போகலாம். நாச்சியால் சுகந்தி கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், ஆவணப்பட இயக்குனர், அரசியல்வாதி, இப்படி நிறைய திறமை வாய்ந்தவர். நான்சென்ஸ் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுதியையும், கற்பனை கடவுள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுதியையும் வெளியிட்டிருக்காங்க. இவர் தன்னை சுற்றி நடப்பவற்றை கதைகளாக்கி கொண்டிருக்கிறார். இவருடைய புரியாது பூசணிக்கா அப்படிங்கிற கதைக்குள்ள இப்போ நம்ம போகலாம். அந்த ஆல்பத்தை புரட்டியதும் சந்தோஷம் என்னை தொட்டில் போட்டு ஆட்டினது மாதிரி இருந்துச்சு. சில நினைவுகள் தரும் சந்தோஷத்தை எந்த பணத்தாலும் விலைக்கு வாங்கவே முடியறதில்ல. ஆல்பத்தை மூடினதும் ஏனோ எனக்கு இன்றைக்கு இந்திரா காந்தி ஞாபகமாகவே இருந்துச்சு. நான் வால்பாறையில் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது ஸ்கூல் வானொலி பெட்டியில் இந்திரா காந்தியை சுட்டுட்டதா செய்தி சொன்னதும் பள்ளிக்கு விடுமுறை விட்டுட்டாங்க. தெருவெல்லாம் அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி சுட்டாங்க, யார் சுட்டாங்க அப்படிங்கிறத ரேடியோ பெட்டி வச்சு அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த காட்சி என்னோட மனசில் இன்னைக்கும் அழியாமல் பதிஞ்சிருக்குது. பள்ளி மாறுவேஷ போட்டியில் ஒரு தடவை இந்திரா காந்தி மாதிரி வேஷம் போட்டு பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்பெல்லாம் ஏதோ நானே இந்திரா காந்தி ஆகிட்ட மாதிரி ரொம்ப அலட்டிக்கிட்டதும் உண்டு. என்னோட பள்ளி நாட்களில் காரணமே தெரியாமல் இந்திரா காந்தி மேலே ஒரு பெரும் ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையின் காரணமாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்திரா காந்தியை பற்றி வர செய்தி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன், பொக்கிஷமாக சேர்த்து வச்சுக்குவேன். குறிப்பாக குழந்தை பிரியதர்ஷினி, பள்ளிக்கு போகிற பிரியதர்ஷினி, அம்மா கமலாவோட, தாத்தா மோதிலாலோட, இந்த மாதிரியான இருக்கிற புகைப்படங்களை சேகரிக்க ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் கணவர் ஃபெரோஸ் காந்தியோட, பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியாக, அதுக்கப்புறம் மாமியார் இந்திராவாக, அழகு பாட்டி இந்திராவாக, இப்படி பலவிதமான பேப்பர் கட்டிங்கள் எங்கிட்ட இன்றைக்கும் பத்திரமா இருக்குது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது சேர்க்க ஆரம்பித்த பழக்கம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீடிச்சுது. கல்லூரிக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு போனப்போ தான் என்னை அறியாமையே அந்த பழக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. ஆனால் நான் இதுக்காக மெனக்கிட்டு அலையும் போதெல்லாம் என்னை ரொம்ப கிண்டல் அடிப்பான் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம் யாருன்னு கேட்குறீங்களா? அவன் தான் என்னுடைய தோழன், வழிகாட்டி, சில சமயங்களில் பகைவன். ஆக மொத்தத்தில் எல்லாமே அவன்தான். வால்பாறை மாதிரியான மலை பிரதேசத்தில் பள்ளிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு கடுமையான விஷயம். நாங்கள் குடியிருந்த வீட்டிலிருந்து பள்ளி 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு. போக வர 6 கிலோமீட்டர். நாங்கள் 2 பேர் பேசி பேசியே அந்த 6 கிலோமீட்டரை கடந்து போயிடுவோம். மலை மேட்டில், சரிவில் ஏறி இறங்கி தினம் தினம் யாத்திரை மாதிரி போவோம். ஒரு யாத்திரை போகிறதுக்கு சமமான பயணம் தான் அது. 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடக்க நடக்க எங்கள் நட்பு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அவன் தான் எனக்கு இந்திரா காந்தியை பற்றி நிறைய சொல்லுவான். காரணம், அவன் நிறைய புத்தகம் வாசிப்பான். அவனோட முதல் நேசமும் பாசமும் எல்லாமே புத்தகங்கள் தான். நான் 7ஆவது படிக்கிறப்போ அம்பேத்கர் பற்றிய ஒரு புத்தகத்தை கொடுத்தான். அன்முகம் கொடுத்தானே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வாசிக்க முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. திருப்பியும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். புத்தகத்தை வாங்கினவன் என்ன அடி முட்டாள், உருப்படாத முண்டோம் அப்படின்னெல்லாம் திட்டுனான். எனக்கு அழுகையாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் புத்தகம் கொடுக்கறத நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் திரும்பவும் 8ஆவது கால் பரீட்சை விடுமுறையப்போ ஒரு கனமான புத்தகத்தை கொடுத்தான். சின்ன புத்தகத்தை கொடுத்தாவே என்னால் படிக்க முடியாது. அட்டையில் வாழ்கா முதல் கங்கை வரை அப்படின்னு எழுதியிருந்தது. எனக்கு புத்தகத்தை திருப்பவே பயமாக இருந்துச்சு. படிக்க முடியாதுன்னு சொன்னால் திட்டுவான், உருப்படாத முண்டோ, அடிமுட்டாள், இப்படியெல்லாம் திட்டுவானே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே என்ன செய்யறதுன்னு புரியாமல் வாங்கிக்கிட்டேன். 1 வாரம் கழிச்சு, என்ன பூசணிக்கா படிச்சியா அப்படின்னு கேட்டான். இல்லடா அப்படின்னு சொல்லி வாய் எடுத்து, படிச்சுட்டு இருக்கேன்டா அப்படின்னு போய் சொன்னேன். அவனுக்கு தெரியும் அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் என்னால் படிக்க முடியாது, எனக்கு ஒருபோதும் படிக்க வராது அப்படின்னு. இருந்தாலும் அவன் என்கிட்ட கேட்டது எதுக்காக அப்படின்னா, கேட்டாலாவது நான் படிப்பேனா அப்படின்னு நான் அப்புறம் நினச்சிக்கிட்டேன். 9ஆவது படிக்கிறப்போ 2 குடும்பத்தாருமே கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம். அவனோட அப்பா கிட்ட அட்டம் பிடிச்சி என்னையும் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனான். எனக்கு ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சு. ஆனால் அவனும் அவன் அப்பாவும் அந்த படத்தை ஒரு தவம் மாதிரி ஆடாமல் அசையாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த படம் தான் உமர் முக்தர். விடாது கருப்பா மறுபடியும் ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தான். ராகுல் சங்கிருத்தியானன் எழுதிய காரணமும் காரியமும் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன்.
என்னது வாசிக்க ஆரம்பிச்சியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. வேற வழி என்ன பண்ணுறது? நான் அவன் அளவுக்கு வாசிப்பில் வளர்ந்துட்டேன் அப்படின்னு அவனாவே கற்பனை செஞ்சுக்கிட்டு மாதம் மாதம் குறைஞ்சபட்சம் 2 புத்தகமாவது கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கொடுத்த புத்தகங்களில் எனக்கு பிரமிழ் கவிதைகள், நான் பிச்சமூர்த்தியோட சிறுகதைகள், சில சமயங்களில் ஜெயகாந்தன் கதைகள், இப்படி 1-2 எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன்னு கூட சொல்லலாம். நான் பிச்சமூர்த்தியோட மோகினி சிறுகதையை படிச்சுட்டு அந்த கதையில் வர்ற கதை நாயகன் மாதிரி நானும் மோகினி என்னோட பேசுகிறா அப்படின்னு சொல்லி கலவரப்படுத்தி வீட்டில் இருக்கிறவங்களோட தூக்கத்தை கெடுத்த கதைகளும் கூட உண்டு. புத்தகங்கள் மேலே இருந்த பயம் விலகி வாசிப்பை நேசிக்க கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் சண்முகம் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். சண்முக சுந்தரம் எனக்கு நண்பன் அப்படிங்கிற எல்லைக்கோட்டை விட்டு வெளியேறி அறிவுஜீவி வட்டத்துக்குள்ளே வந்ததான் எனக்கு அப்போ தோணுச்சு. 11ஆம் வகுப்புலேருந்து நானே சண்முகத்துக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த புத்தகம் கொடு, இந்த புத்தகம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது மட்டும் இல்லாமல் கேட்டு வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அம்பேத்கர் பற்றிய புத்தகங்களையும் அவருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் படிக்கும்போது நம்மளும் அம்பேத்கர் மாதிரி தீண்டாமைக்கு எதிராக போராடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சபதம் பண்ணிக்கிட்டேன். ஆன கால ஓட்டத்தில் அதுக்கு எதிராக ஒரு சின்ன கல்லை கூட எரிய முடியாத சமூக கட்டமைப்பில் சிக்குண்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கும் போது அவமானமாக இருந்துச்சு. அவமானத்தை துடைக்க என்ன செய்ய முடியும்? சில நிமிடங்கள் கனத்த மௌனம். அதுக்கப்புறம் 2 சொட்டு கண்ணீர் சிந்துற தவிர என்ன பண்ண முடியும்? பள்ளிக்கூட படிப்பை முடிஞ்சு 2 பேருமே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்குள்ளே நுழைஞ்சோம். அவனுக்கு அவனை மாதிரியே நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. நல்ல நண்பர்கள்னா அவனை மாதிரியே புத்தகம் வாசிக்கிற நண்பர்கள். அவனோட உலகம் பறந்து விரிஞ்சுது. பின்னவீனத்துவம், மேஜிக்கல் ரியலிசம், சர்ரியலிசம், இப்படி அவன் எனக்கு புரியாத பல வார்த்தைகள் எல்லாம் பேசினான். எனக்கும் கையில் நிறைய ஆங்கில எழுத்தாளர்கள், பிரெஞ்சு எழுத்தாளர்கள் கதைகளை படிக்கிற ஒரு ஆர்வம் பிறந்துச்சு. நிறைய அந்த மாதிரியான கதைகளை வாசித்தேன். இவர்களை வாசிக்க அவங்க மேலே எனக்கு பேரன்பும் பெரும் காதலும் உண்டாச்சுன்னு சொல்லலாம். சில இரவுகளை இவங்களோட கழித்ததும் கூட உண்டு. நடுநசி ரகசிய கனவுல தான். புத்தகங்களின் காதலனாக இருந்த சண்முகத்திற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அநீதிக்கும் அராஜகத்துக்கும் எதிராக போராடும் பேராண்மையை கற்றுக் கொடுத்தது. நான் 5 வருஷம் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து ஒரு முதுகலை பட்டத்தோட வீட்டுக்கு போனேன். அவன் அந்த 5 வருஷத்தில் பல போராட்டங்களில் பெரும் போராளியாகி போனான். அதனோட எதிரொலியாக சிறைக்கு கூட போனான். தத்துவங்கள் பேசினான். அதற்கு பிறகு அவன் என்னோட வால்பாறைக்கு வரவே இல்லை. நானும் அவனை சேர்ந்து நடந்த பொழுதுகளும் பேசிய வார்த்தைகளும் பெரும் நிழல் படங்களாக என்னோட நெஞ்சுக்குள்ளேயே ஆணி அடித்து மாட்டி வச்சுட்டேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னோட திருமணத்திற்கு அவன் ஆசையோட கூப்பிட நான் சென்ற இடம் கடலூர் சிறை. எலும்பும் தோளுமா இருந்தான். அப்போ பையில சில புத்தகங்கள் வச்சிருந்தான். என்னடா புக்கு அது அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் உனக்கு புரியாது பூசணிக்கா அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தையில ஏனோ ஒரு வெறுமை இருந்துச்சு. அந்த வெறுமை என்னை ரொம்ப கனமாக குத்துச்சு அந்த நிமிஷம். ஆனால் அது ஆறாத ரணமா என்னை பல காலம் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன் சண்முகம் அப்படி வெறுப்பா பேசினா அப்படின்னு கேட்குற வாய்ப்பே இல்லாத போச்சு அவங்ககிட்ட. நான் இப்போ அவன் சார்ந்த இயக்கத்தில் டெல்லியில் இருக்கிறதா அவனோட அம்மா சொன்னாங்க. ஆனாலும் அவன் ஏன் எனக்கு இது புரியாது அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் அவங்ககிட்ட கேட்காம விட்டுடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சபதமே எடுத்துக்கிட்டேன். என்னோட மூத்த பையனுக்கு அவன் பெயரை வச்சேன். இப்போ கூட புத்தகங்களை வாங்கும்போது அவனுக்கு இந்த புத்தகம் பிடிக்குமா, இந்த புத்தகத்தையெல்லாம் நான் வாசிக்கிறத பார்த்தா சந்தோஷப்படுவானா, நீ உருப்படுற முண்டன் தான் பூசணிக்கா அப்படின்னு சொல்லுவானா, அப்படியெல்லாம் எனக்கு நானே கேட்டுக்குவேன். அதே சமயத்தில் ஏன் சண்முகம் அப்படி சொன்னான் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே உறுதி பூண்டுக்குவேன். அடிக்கடி சொல்லிக்குவேன் நானே. 2வது டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு நாள் அவன் வீட்டில் இருந்து அவன் அம்மாவும் அப்பாவும் உயிரை கொடுத்து அலற சத்தம் கேட்டுது. ஓடி போய் பார்த்தேன். டிவியில் அவன் சுட்டு கொல்லப்பட்ட புகைப்படத்தை திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நிமிஷம் அவனை பார்க்கணும் அப்படிங்கிற வெறியில் யார் சொல்கிறதையும் பொருட்படுத்தாம டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிச்சேன். அவன் தங்கியிருந்த அரை முழுசும் புத்தகங்கள் புத்தகங்கள் புத்தகங்கள். இந்த பாவி மக எதுக்கு இப்படி படித்தான், இதுக்குத்தான் இப்படி படித்தானா அப்படின்னு அவங்க அம்மா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுது அரட்டினதை பார்த்தப்போ எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடைக்கல. எங்கெங்கேயோ தேடின வார்த்தைகளை எந்த புத்தகத்தில் இருக்கிற ஒற்றை வார்த்தை கூட எனக்கு துணையாக வந்து நிற்கல. ஒரு மகனை இழந்த தாயை தேற்றும் வார்த்தைகள் எந்த மொழியில் முழுமையாக இருக்குது? அவனோட அம்மா நெஞ்சில் அடித்து அழுததில் அவங்க சாஞ்சிருந்த மேஜையில் மேலே வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள்லாம் தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. எடுத்து மேலே வைக்கலான்னு குனிஞ்சு
பொறுக்குனப்போ ஒரு புத்தகத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிய இந்திரா காந்தியோட அரிய புகைப்படத்தை பார்த்து அதிர்ந்து தான் போனேன். இந்திரா காந்தியோட தலையை கட் பண்ணி என்னுடைய புகைப்படத்திலிருந்து வெட்டிய தலையை ஒட்டி வச்சிருந்தான். புத்தகங்கள் பலரை அறிவாளியாக்குது, வெகு சிலரை போராளியாக்குது, ஒரு சிலர்கிட்ட எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாமல் கடந்து போயிடுது. நானும் அந்த ஒரு சிலரோ அப்படின்னு எண்ணிய கணம் உடைஞ்சு போனேன், அழுதேன், அரற்றினேன், கதறினேன். அதெல்லாம் உனக்கு புரியாது பூசணிக்கா. இதோட கதை நிறைவுறுது. ஏனோ தெரியல, அந்த புத்தகங்களெல்லாம் கீழே விழுந்தது அப்படிங்கிற இடத்துலையும், அவங்க அம்மா இதுக்குத்தானா இவ்வளவு படித்த அப்படிங்கிற இடத்துலையும் என்னை அறியாமல் கண்ணீர் வந்துருச்சு. ஒரு கதை நமக்கான கதையாக மாறும் இடம் அதுதான் அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்த கதையோடு வருகிறேன். நன்றி.